அருள்மிகு ஸ்ரீ கஸ்தூரி ரங்கநாதர் திருக்கோயில். கோபம் குறையவும் புத்திர பாக்கியம் கிடைக்கவும் வேண்டிக்க வேண்டியவங்க கோயில் இதுதான். கடவுள்ல யார் சாந்தமானவர் என்பதை கண்டுபிடிக்க புறப்பட்ட துர்வாசக முனிவர் தனது காலால் பெருமாளின் மார்பை உதைத்தார். கோவப்படாமல் பெருமாள் சிரித்து கொண்டே வரவேற்றார். 1500 வருடங்கள் பழமை வாய்ந்த இந்த கோயில் கடைசியாக 2023 ஆண்டு கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க. பக்தரோட கால் எம் மீது பட்டதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னாரு பெருமாள். வைகுண்டத்தின் காவலர்கள் ஜெயகன் மற்றும் விஜயன் இருவரும் கருவறைக்குள் தாழ்பணிந்து நிற்பதை பார்க்கலாம். இது ஒரு சிறப்பம்சம் ஆகும். இந்த கோயிலில் ஆஞ்சநேயர், ஸ்ரீ ஹயக்ரீவர் சன்னதி, ஸ்ரீ தன்வந்திரி சன்னதி வணங்கி வந்தால் நல்லது நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. சனிக்கிழமை இந்த கோயிலுக்கு வருவது மன நிம்மதியும் அமைதியும் தரும். சிறப்பு வழிபாடு அப்போ லட்டு பிரசாதம் தருவாங்க. மூலவரான ஸ்ரீ கஸ்தூரி ரங்கநாதருக்கு தீபம் போற்றி வழிபட்டால் மன அமைதியும் சந்தோஷமும் புத்திர வாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஓம் நமோ நாராயணாய. கோபம் குறையும் மந்திரம்.